சாந்தி. அவ்யக்த சமிகை 3 ஜூலை 2025. இன்றைய பாப்தாதாவினுடைய அறிவுரைகள் என்னவென்றால், जब और सब संकल्प शांत हो जाते हैं, बस एक भाव और आप इस मिलन की अनुभूति का संकल्प रहता है, तब संकल्प शक्ति जमा होती है और योग पावरफुल हो जाता है. பாபா புரிய வைக்கிறாரு, எப்பொழுது உங்களுடைய மற்ற அனைத்து சங்கல்பங்களும் அமைதியாகி விடுகிறதோ, அதாவது மனதுல இப்ப வேற எந்த சங்கல்பமும் வரல, ஒரே ஒரு நினைவுல தான் இருக்கிறோமா, நானும் என்னுடைய பாபாவும். அந்த அளவுக்கு நம்ம பாபாவோட இணைந்த ரூபத்துல இருக்கிறோம். சோ அந்த ஒரு ஸ்திதியில இருக்கும் பொழுது, ஆத்ம பரமாத்ம மிலன், அந்த ஒரு சந்திப்பினுடைய ஸ்திதியில இருக்கும் பொழுது உங்களுடைய சங்கல்பங்களின் சக்தி சேமிப்பாகின்றது. மற்றும் அந்த நேரம் நினைவு என்பது, யோகம் என்பது சக்திசாலியாக ஆகின்றது. इसके लिए समाने व समेटने की शक्ति धारण करो. அப்ப பாபா புரிய வைக்கிறார், இதற்காக உள்ளடக்கக்கூடிய சக்தி மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, இதை நீங்கள் உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். சோ விஸ்தாரத்துல இருந்து நம்ம விடுபடுறோம், உள்நோக்கு முகமாக போகிறோம். எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை செய்யறோம். அந்த ரெண்டு சக்தியும் நமக்குள்ள இருக்கு. சங்கல்பம் பர் ஃபுல் பிரேக் லகே டீலி நஹி. ஆக நம்மளுடைய எண்ணங்கள் மீது நமக்கு முழுமையான ஒரு கண்ட்ரோல், பிரேக். இப்படி நம்ம ஏதோ ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் வேகமா போகணும். ஒரு பக்கம் திரும்பணும் அப்படின்னா அங்க நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி பிரேக் போட்டு திரும்புவோம். அது நம்ம போற ஸ்பீட்லயே திரும்பணும்னா எங்கேயாவது போய் இடிச்சிடுவோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் மீது நமக்கு ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் பிரேக் போட வரணும். ஸோ ஹாஃப் பிரேக் போட்டா என்ன ஆகும்? வண்டி ஸ்லோவாகவும் போகாது, ஃபாஸ்டாகவும் போகாது, இடைப்பட்டது. அப்போ ப்ராப்ளம் இல்லையா? அதனால நம்முடைய எண்ணங்கள் மீது கூட நமக்கு முழுமையான கட்டுப்பாடு இருக்க வேண்டும். अगर 1 सेकंड के बजाय ज्यादा समय लग जाता है तो समाने की शक्ति कमजोर है. இப்போ பாபாவுடைய டார்கெட் என்னன்னா, ஒரு நொடியில சங்கல்ப சக்தியை நம்ம சேமிக்கணும். ஒரு நொடியில சங்கல்பங்கள் மீது பிரேக் போடணும். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு மேல நேரம் தேவைப்பட்டது, என்னால இந்த எண்ணத்தை வரவிடாம இருக்க வைக்கவே முடியல, மீண்டும் மீண்டும் அதே தான் யோசிக்கிறேன், என்னோட மைண்ட் அங்கதான் போகுது அப்படின்னு நீங்க ஒருவேளை ஃபீல் பண்ணீங்கன்னா, பாபா சொல்றாரு, உங்களுடைய கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, உள்ளடக்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கு, பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். எனவே அதை நாம சரி செய்யணும். அப்ப அதற்காக பயிற்சி பண்ணணும். என்ன பயிற்சி பண்ணணும்? எப்படி யாராவது உடல் அளவுல வீக்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? டயட் கண்ட்ரோல் இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு கூட பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு? எக்ஸசைஸ் சொல்லியிருக்கிறாரு, ட்ரில் சொல்லியிருக்காரு. ஸோ பரந்தாமல இருங்க, சுஷமத்தன் போங்க, மறுபடியும் சாக்கார உலகத்துக்கு வாங்க. இப்படி ஏதோ ஒரு ட்ரில் நம்ம எக்ஸசைஸ் மனசுக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்னா மெது மெதுவா அந்த மனம் நம்முடைய கண்ட்ரோல்ல வந்துடும். எனவே இன்றைய பிராக்டிஸ்க்கான பாயிண்ட், கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. எந்த அளவுக்கு நான் ஒரு சூழ்நிலை வரும்போது உள்ளடக்கிக்கிறேன், அதை கட்டுப்படுத்தி நான் ரொம்ப அதை லேசா எடுத்துக்கிறேன், ரொம்ப சகஜமா நான் அதை ஹேண்டில் பண்றேன். இதை பொறுத்துதான் நம்முடைய கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி.